Hi, welcome to my channel. All updates for you. First time channel க்கு வரவங்க மறக்காம subscribe பண்ணிக்கோங்க. இந்த வீடியோல அண்ணாமலை யுனிவர்சிட்டி டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் பத்தின அப்டேட் தான் பார்க்க போறோம். சோ அசைன்மென்ட் சப்மிஷன்ல நிறைய பேருக்கு நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இருக்கு, டவுட் இருக்கு. எல்லாத்தையுமே இந்த வீடியோல பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா அசைன்மென்ட் क्वेश्चंस வந்து ஆல்ரெடி போட்டுருந்தாங்க. செகண்ட் அண்ட் தேர்ட் செமஸ்டருக்கு ஆல்ரெடி பாத்தீங்கன்னா வித்அவுட் ஃபைனோட டேட் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. உங்களுக்கு பாத்தீங்கன்னா வித் ஃபைனோட டேட் வந்து இந்த மந்த் எண்ட் வரையும் கொடுத்திருக்காங்க. நவம்பர் 30ஆம் தேதிக்குள்ள நீங்க அனுப்புனா மட்டும் தான் அக்செப்ட் பண்ணிப்பாங்க. சோ இதுக்கு மேல அனுப்புற எல்லாரும் வந்து லேட் ஃபைன் பே பண்ணி தான் ஆகணும். 300 ரூபாய் வந்து நீங்கள் அசைன்மெண்ட்டுக்கு லேட் ஃபைன் வந்து பே பண்ணணும். ஸோ அது எப்படி பே பண்ணுறதுன்னு ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. தேவைப்படுறவங்க அதை ஒன்ஸ் பார்த்துட்டு நீங்கள் வந்து அசைன்மெண்ட் ஃபைனை வந்து பே பண்ணுங்கள். பே பண்ணி முடிச்சதும் அதுக்கு ஒரு ரெசிப்ட் வந்து கொடுப்பாங்க. அந்த ரெசிப்டை உங்கள் அசைன்மெண்ட்டோட நீங்கள் அட்டாச் பண்ணி அனுப்பணும். அப்போ தான் அந்த அசைன்மெண்ட்டை வந்து யூனிவர்சிட்டியில் அக்செப்ட் பண்ணிப்பாங்க. ஸோ இந்த மந்த் 30க்குள்ளே செகண்ட் அண்ட் தேர்ட் செமஸ்டர் படிக்கிறவங்க அனுப்பாதவங்க சீக்கிரமாக வந்து அனுப்பிக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இயர் ஃபர்ஸ்ட் செமஸ்டர் நிறைய பேர் ரீசெண்டாக கூட அட்மிஷன் வந்து போட்டிருந்தீங்க. ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அசைன்மெண்ட் சப்மிட் பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட்டை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. டிசம்பர் 5ஆம் தேதி வரையும் உங்களுக்கு டைம் இருக்குது வித்தவுட் ஃபைனோட. வித் ஃபைனோட பார்த்தீங்கன்னா டிசம்பர் 20ஆம் தேதி வரையும் டைம் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்குள்ளே வந்து நீங்கள் யூனிவர்சிட்டிக்கு அசைன்மெண்ட்ஸ் வந்து அனுப்பிக்கோங்க. ஃபர்தர் எக்ஸ்டென்ஷன் கண்டிப்பாக இருக்காது. ஏன்னா டிசம்பர் 26ஆம் தேதி உங்களுக்கு எக்ஸாம் வந்து ஸ்டார்ட் ஆகிற மாதிரி இருக்குது. ஸோ யாரெல்லாம் வந்து ஃபர்ஸ்ட் இயர் ஃபர்ஸ்ட் செமஸ்டர் ஜாயின் பண்ணியிருக்கீங்களோ சீக்கிரமாக அசைன்மெண்ட்ஸ் எழுதுறதுக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். புக்ஸ் எதுவும் இல்லாமல் இருந்துச்சுன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்டடி மெட்டீரியல்ஸ் டவுன்லோட் பண்ணி எழுதுங்க, இல்லை கூகுளில் சர்ச் பண்ணி எழுதுங்க. சில பேர் பார்த்தீங்கன்னா என்ரோல்மெண்ட் நம்பரே வரல. நீங்கள் சூன் எல்லாருக்கும் என்ரோல்மெண்ட் நம்பர் வந்து கொடுத்துருவாங்க. நீங்கள் இப்போ அசைன்மெண்ட்ஸ் எழுத ஸ்டார்ட் பண்ணுங்கள். என்ரோல்மெண்ட் நம்பர் வந்ததுக்கப்புறம் டாப்பில் என்ரோல்மெண்ட் நம்பர் வந்து எழுதிக்கலாம். எப்படி அசைன்மெண்ட் எழுதுறது எல்லாத்துக்கும் ஆல்ரெடி டெமோ வீடியோ போட்டிருக்கேன். ஃப்ரண்ட் பேஜுக்கு டெமோ வீடியோ போட்டிருக்கேன். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்ஸ் எல்லாமே இருக்குது. தேவைப்படுறவங்க லிங்க்ஸை வந்து டச் பண்ணி வீடியோஸை வந்து பார்த்துட்டு சொன்ன டைமில் நீங்கள் யூனிவர்சிட்டிக்கு வந்து அசைன்மெண்ட்ஸ் வந்து அனுப்பிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஃபர்தர் எக்ஸ்டென்ஷன் எதுவுமே இருக்காதுன்னு சொல்லிட்டாங்க. இப்போ என்ன டேட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்களோ சேம் இதே டேட் தான் வந்து உங்களோட சப்மிஷன் டேட்டாக இருக்கும். சில பேர் கேட்டிருந்தீங்க நான் அசைன்மெண்ட் அனுப்பி 1 வீக் ஆச்சு, இன்னும் ஸ்டூடெண்ட் போர்ட்டலில் வந்து அப்டேட் ஆகலன்னு சொல்லியிருந்தீங்க. அப்டேட் பண்ணிட்டு இருக்காங்க. 1 வீக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஃபர்தராக எல்லாத்துக்குமே வந்து எந்தெந்த டேட்டில் வந்து அனுப்பியிருக்கீங்க, யூனிவர்சிட்டிக்கு எப்போ ரிசீவ் ஆயிருக்கு, எல்லா இன்ஃபர்மேஷனுமே அப்டேட் பண்ணிடுவாங்க. ஸோ வெப்சைட்டில் கொஷின்ஸ்லாம் இருக்குது, கரெக்டாக எடுத்து எழுதி யூனிவர்சிட்டிக்கு அனுப்பிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஃபர்தராக அண்ணாமலை யூனிவர்சிட்டி ஓரியன்டாக அப்டேட் எதுவும் கிடச்சிச்சுன்னா கண்டிப்பாக வீடியோ போட்டு சொல்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.